ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு தேங்க் பண்ணோம். 100 சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக வந்திருக்காது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். எங்களோட மேலும் மேலும் எங்களோட வளர்ச்சிக்கு நீங்கள் தான் காரணம், சரிங்களா? எங்கள் வளர்ச்சி நல்லபடியாக போகணுன்றதுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறோம். உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு நிற்காது. இன்றைக்கி நம்ம எந்த குக்கிங் வீடியோ போட போகிறதில்ல. நான் எதுக்கு இன்றைக்கி வந்திருக்கேன்னா, எப்படி என்னோடய குக்கிங் வந்து ஜேர்னி எப்படி வந்ததுன்றதுக்கு நான் பேசுறதுக்காக வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 இயர்ஸ் நான் வந்து குக்கிங்கில் இருக்கேன், சமைச்சிட்ருக்கேன். குழந்தை வீட்டில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் குக்கிங். நானாக போய் விருப்பப்பட்டு எங்கள் அம்மா எங்கள் அப்பா அப்புறம் எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே செய்வாங்க. ஸோ அவங்க மூலமாக தான் நான் கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அப்படியே நான் பார்த்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி குக் பண்ணலாம், ஸோ அப்படின்னு நானாக புது ஐடியாலாம் எடுத்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சஜஷன் கொடுப்பாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு அவங்கவுங்க டிஷ்ஷஸ்லாம் எப்படி செஞ்சுருக்காங்கன்றதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுவும் ஒன் ஆஃப் த சைடில் போயிட்டே தான் இருந்தது. நான் அப்படியே தான் வளர்ந்தேன் இந்த குக்கிங்கில். என்னோடய ஜேர்னி இதாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் வந்து குக் பண்ணுறது எப்படி சொல்கிறது, ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் மெயினாக நான் இந்த குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணது. இதுக்கு ஃபஸ்ட்டு என்னை மோட்டிவேட் பண்ணது வந்து என்னோடய மனைவி தான். அவங்களுக்கு தான் முதல்ல நான் நன்றி சொல்லுவோம். ஏன்னா நான் என்னை வந்து எப்படி சொல்கிறது, என் பின்னாடியே இருப்பாங்க, எப்போ சேனல் வாங்கி போகிறேன், எப்போ சேனல் வாங்கி போகிறேன்னு சொல்லிட்டு. அது வந்து நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் எனக்கு. அந்த என்கரேஜ்மெண்ட்னால தான் திடீர்னு ஒரு நாள் உட்காந்தேன், ஓகே நம்ம ஃபுட் சேனல் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இட்ஸ் அ கிரேட் சக்ஸஸ் ஃபார் மீ. அது வந்து கண்டிப்பாக என்னோடய மனைவி தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இனிமேல் வர வீடியோஸ்லாம் பாருங்கள், ஓகே? நான் குக்கிங் நிறையா டிஷ்ஷஸ் நான் வந்து இனிமேல் போடுவேன். நான் குக் பண்ணுற டிஷ்ஷஸ் எல்லாமே வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு தான் குக் பண்ணுவேன். வீட்டில் அவைலபிள் என்னென்ன பொருட்கள்லாம் கிடைக்கும், என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கும், அதை வச்சு தான் நான் குக் பண்ணுவேன். நான் வந்து சில இடத்துலாம் வந்து குக் பண்ணுற நிறையா பொருள்லாம் போட்டு அதில் சில இடத்துல கிடைக்காது. ஸோ அதுமாரி நான் பண்ண மாட்டேன். நம்மளுக்கு வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு தான் நான் சிம்பிளாக வந்து கிரேட்டாக சமைப்பேன். நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பிரியாணிலாம் செய்யறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க, ஐயோ பிரியாணி பெரிய டாஸ்க், அது எப்படி பண்ணுறது அப்படின்னு. பட் நீங்களே தெரியும், நான் என்னோட வீடியோ பார்க்குறீங்களா எவ்வளோ சிம்பிள் மெத்தடாக இருக்குது. ஒன்றுமே இல்லை, நம்ம கொடுக்குற அளவு அவ்வளோதான். அது வந்து கரெக்டாக நம்ம போடுறதே போதும். அது வந்து எந்த இதுவுமே வந்து கடினமே கிடையாது. நம்ம கரெக்டாக அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டாக நம்ம ஒரு பேஷனேட்டாக செஞ்சோம், கண்டிப்பாக நல்லா சக்ஸஸ் ஆகும், சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த பிரியாணி மாஸ்டர் சேனல் ஸ்டார்ட் பண்ணது. என்னோடய ஃபுட், என்னோடய குக்கிங் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ என்னோடய வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே யாராருக்கெல்லாம் ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணுங்கள். 1000 சப்ஸ்கிரிப்ஷன் சீக்கிரமாக வந்துடும். ஸோ அதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம், அந்த ஜேர்னி தான் போயிட்டுருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி மீட் பண்ணலாம், ஓகே? அது வரையும் என்னோடய சேனல் பார்த்துட்டே இருங்க. எல்லா ரெசிபியும் உங்களுக்கு கிரியேட்டாக தரேன், ஓகே? See you, bye.